சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராசாங்கமும் சன்னாசியும் மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் போலீஸ்காரங்க உள்ளே வர்றாங்க. உள்ளே வர்றதை பார்த்துட்டு சித்ரா சொல்லுது ஈஸ்வரிட்ட, அம்மா போலீஸ்காரங்களாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலை அப்படின்னவும், எல்லாம் ஏதாவது கட்சிக்காரவளை பற்றி சொல்ல வந்திருப்பாங்க அப்படிங்குது ஈஸ்வரி. எனக்கு என்னமோ அப்படி தெரியலம்மா அப்படிங்கிறாப்புல. நீ சும்மா இருடி, எப்படியும் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அந்த நேரம் உள்ளே வந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் உங்களை பற்றி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், உடனே ராசாங்கம் சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ முக்கியமான மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ எதுவும் என்னால் கேட்க முடியாது, நான் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்புறம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல. இல்லை சார் உங்களை பற்றின முக்கியமான விஷயம்ங்கிறேன், நீங்கள் என்ன சார் போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படிங்கிறாப்புல. என்னுடைய பிரச்சனை தானே, அதை அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் சொல்லுது, என்ன ராசாங்கம் இப்படி பேசுகிற, உன்னைய கொலை பண்ண முயற்சி பண்ணவங்கள சொல்ல வந்திருக்காரு, நீ என்னடானா போயிட்டு நாளைக்கு வர்றேன் மெதுவாக பார்த்துக்கலாம்ங்கிற, உன்னை இவ்வளவு நாளாக கொலை பண்ண முயற்சி பண்ண ஆளை நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ சொல்ல வரையில் நீ அதை அசால்ட்டாக எடுத்துக்கிற, நீங்கள் வாங்க சார், நீங்கள் உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ராசாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, ராசாங்கம் வாப்பா, மாநாடு இந்த மாநாடு இல்லைன்னா இன்னொரு மாநாடுக்கு போய் கலந்துக்கலாம், இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், சன்னாசின்னு சொல்கிறாரு, அம்மா சொல்கிறதும் சரிதானே, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மாநாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்குன்ட்டு, இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், சரி இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க, சரிங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் உட்காந்துறாரு. அந்த சம்பவத்தை பண்ணினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் சார், எங்களுக்கு ஒரு நபர் மேலே சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் அதை நாங்கள் அப்போதைக்கு சிடிசி கேமரா இங்கே இல்லாதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாரு, அவர் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அவர் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்திருக்காரு, அப்போ அந்த நபரை கண்ணால் பார்த்துருக்காரு இறங்கி ஓடையில், அப்போ அவர் போட்டாவை காட்டினோம், இவர் தான் அந்த ஸ்பாட்டில் இறங்கி ஓடினது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஃபோனில் செல்ஃபியும் எடுத்து வச்சுருக்காரு, அந்த லாரியை விட்டு இறங்கி ஓடையில் அவர் போட்டோ எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லவும், அவரை நாங்கள் இப்போ தான் கிட்டுட்டு பார்த்தோம், அவர் தான் எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சார், இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே உங்கள் வீட்டில் உள்ள மருமகளுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காங்க, ஏன்னா அவங்கள பற்றி சொன்னால் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கூட அவங்க மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னது என் மருமகளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டு மருமக தமிழுக்கு இது நல்லாவே தெரியும், இதை சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அவங்க மறைச்சிருக்காங்க, ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இதை சொன்னோம்னா வீட்டில் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த நபர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னும், கண்டுபிடிச்சிட்டு தானே சார் உங்களை தேடி வந்திருக்கோம், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதை வேறு யாரும் இல்லை, போஸு தான் அந்த போட்டோவில் இருக்காரு. போஸை பார்த்ததும் ராசாங்கத்துக்கு தூக்கி வாரி போடுது, இவனா நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதை வாங்கி சன்னாசியும் பார்த்துட்டு, அட பாவி, சொந்த பெரியப்பனையே கொல்ல பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுக்கும் காரணம் ஏன் மகனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதிர்ச்சி ஆகுறாரு. எங்கே கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் வாங்கி பார்க்குது. அப்பத்தாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு தமிழையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. தமிழும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போஸ் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டில் சொன்னால் இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தான் நான் சொல்லலை மாமா அப்படின்னு அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. இதை ஏற்பாடு பண்ண சொன்னதே ஈஸ்வரி தான், அது வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஈஸ்வரியும் போஸும் தான் இந்த திட்டத்தை போட்டது. இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்லவும் ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்பத்தா சொல்லுது, இனிமே அவனை வெளியே விட்டு வச்சா என் குடும்பத்துக்கே ஆபத்தாயிரும், அதனால அவனை யோசிக்காம உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க.